அனைவருக்கும் வணக்கம். ஆடி 18ஆம் பெருக்கான அன்று இப்படிதான் வருடம் செய்கிறீர்களா? அதை முதலில் நிறுத்துங்கள். இந்த ஒரு பொருளை வைத்து இப்படி செய்யுங்கள், அடுத்த வருடம் எதிர்பாராத அதிசயம் நிகழும், வளர்ச்சி உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆடி 18ஆம் பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஒருவருடைய வாழ்வில் செல்வம் மகிழ்ச்சி பெருக வழிபடும் சரியான முறை என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுவதை போல் பெண்ணின் வடிவமாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கிய நாளாக பெண்ணின் வடிவமாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த ஆடி பெருக்கு கருதப்படுகிறது. குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீக்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்களும் பெருக வேண்டும் என வழிபடும் சிறப்புக்குரிய ஒரு நாளாக தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அமைகிறது. இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் ஆடி பெருக்கு மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி பெருக்கு ஆடி மாதத்தில் 18ஆம் நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவா அமைகிறது. இதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்றும் சொல்வது உண்டு. குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செலுக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணிய நாளாகும். ஆடி பெருக்கு ஏன் கொண்டாடுகிறோம் என்று பார்க்கும்போது, கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவிரி ஆற்றில் கலக்கச் சொன்னார். காவிரி ஆறு கிருஷ்ணரிடமிருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. இதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வு தான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவது உண்டு. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18 முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம். இது விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரம். மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். இதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள். இந்த ஆடி 18ஆம் பெருக்க பொறுத்த வரைக்கும் ஆடி பட்டம் தேடி விதை என்பது முன்னோர்களுடைய வாக்கு. இந்த நாளில் நிலத்தையும் நீருக்கும் நன்றி செய்து வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார். காவிரி ஆற்றிற்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலி கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் இன்று தொடர்ந்து வருகிறது. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்று கூறுவார்கள். ஆடி பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆடி பெருக்கு அன்று காவிரி ஆற்றுக்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள். பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பார்கள். புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள். இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினால் பாவங்கள் போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் பெருகும் என்பது நம்பிக்கை. காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவது உண்டு. புதிதாக திருமணமான பெண்மணிகளுக்கு தாலி பெருக்கி போடும் வைபவம் இந்த நாளில் நடத்துவார்கள். மக்கள் குளக்கரைகளிலும் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செய்து வழிபடுவது உண்டு. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆடி 18ஆம் பெருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. விஷாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடி பெருக்கு வருகிறது. அனுஷம் நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாள்களில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும் என நம்பப்படுகிறது. இந்த ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் 6 குளங்கள் பொங்கி வரும். இந்த நாளில் நாமும் நீர்நிலைகளை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி செல்வமும் பொங்கி வரும் என்பது ஐதீகம். ஆடி பெருக்கு அன்று நாள் செய்யும் காரியங்கள் பல மடங்கு பலனை கொடுக்கும். இது தெய்வங்களின் ஆசையை மட்டுமின்றி முன்னோர்களின் ஆசையையும் பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. 2 மடங்கு பலன்களை தரும் ஆடி பெருக்கு நன்னாளில் எந்தெந்த காரியங்களை செய்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் ஆடி பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய சிறப்பான நாளாகும். ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்தாலும் அது இறைவனை சென்றடையும். அந்த செயலுக்கான பலன்கள் நமக்கு 2 மடங்காக கிடைக்கும்.
கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படி ஆடிப்பெருக்கி என்ன செய்ய வேண்டும், வழிபாடு செய்கிறார்களோ அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கும். இந்த நாளில் நீர்நிலைகள் பொங்கி வரும் என்பது ஐதீகம். நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடிப்பெருக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தையும் புண்ணியத்தையும் தரக்கூடிய நாளாகும். ஆடிப்பெருக்கில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். இந்த ஆடி 18ஆம் பெருக்கான அன்று நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது ஆடிப்பெருக்கில் ஆற்றங்கரை குளக்கரை சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களை செய்யலாம். திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். அதே போல மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு தானமாக கொடுக்கலாம். இந்த கன்னியா பூஜையும் இன்றைய நாளில் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளில் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வீட்டில் பாயாசம் களி வடை ஆகியவை செய்து சுவாமிக்கு படைத்து வழிபடலாம். சுவாமிக்கு பலவிதமான கலவை சாதம் பழங்கள் இனிப்பு வகைகள் போன்றவை படைத்து வழிபடுவது உண்டு. சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என பூஜை செய்வார்கள். கோ பூஜை செய்யலாம். கோசாலைகளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அது மட்டுமில்லாமல் மஞ்சளில் விநாயகர் பிடி வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். முதலில் விநாயகர் வழிபாட்டினை செய்த பிறகே மற்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும். இதனால் வாழ்வில் வெற்றிகள் பெருகும் என கூறப்படுகிறது. அம்பாளுக்கு வேப்பிலை மாலை கட்டி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு செய்து வைத்து படைத்து வழிபடலாம். ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் குறையாமல் இருக்கும்படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு சிறிதளவு வாங்கி வைக்கலாம். தங்கத்திற்கு இணையாக மஞ்சள் வீட்டில் செல்வத்தை பெருக செய்யும். ஆடிப்பெருக்கு அன்று குபேரருக்கு குபேர நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானது. சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் நவதானியங்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். நவதானியங்களை மண்ணில் விதைக்கவும் செய்யலாம். மகாபாரத போர் நிறைவடைந்து தர்மம் நிலைநாட்டப்பட்ட நாள் இந்த ஆடி 18 என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் நிறைய இன்றைய தினம் பாகவதம் பகவத்கீதை வாசிப்பது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு பொறுத்த வரைக்கும் ஆடி 18 அதாவது ஆடி பெருக்கு ஆடி முக்கியமான ஒரு தமிழ் பண்டிகையாகும். இது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். இது இயற்கையின் வளமை மற்றும் நீர் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. ஆடி பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது ஆடி மாதம் மழைக்காலம் என்பதால் ஆறுகள் நிரம்பி வழியும். இந்த நீரின் வளமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆடி பெருக்கு விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான நாளாகும். இந்த நாளில் பெண்கள் நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து பின் விவசாய நிலங்களில் விதை விதைப்பார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் குடும்ப உறவினர்களால் ஒன்றாக கூடி ஆற்றி நீராடி கடவுளை வழிபட்டு உணவருந்தி மகிழ்வார்கள். ஆடிப்பெருக்கு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்ய உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த ஆடிப்பெருக்கு அன்று என்ன செய்வார்கள் என்று பார்க்கும்போது மக்கள் ஆற்றில் நீராடி சூரியனுக்கு அர்ச்சனை செய்து காவிரி தாயை வணங்குவார்கள். அது மட்டுமில்லாமல் நீர்நிலைகளில் கரைகளில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது இந்த நாளில் முக்கிய அம்சமாகும். பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றி தாலி பெருக்கு செய்வார்கள். மேலும் சிலர் நீர்நிலைகளில் மலர் தூவி வழிபடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் கூழ் செய்து அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்பார்கள். மேலும் மஞ்சள் சாதம் போன்றவை செய்து சாப்பிடுவார்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு என்பது பெருக்கு என்றாலே பெருகும் என்று அர்த்தம். இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பெருகும் என சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் தங்கம் வெள்ளி வாங்குவதன் மூலமாக அவை பெருகும் என்பார்கள். அதே போல் நிலம் வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிப்பது ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அவை மேலும் மேலும் பெருகும் என கூறப்படுகிறது. அதே போல் இன்றைய நாளில் கடன் உள்ளவர்கள் அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு சிறு தொகையை அவர்களிடம் கொடுப்பதன் மூலமாக அந்த கடனை விரைவில் அடைத்து கடனிலிருந்து உங்களால் விடுபட முடியும் என கூறப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய நாளில் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது நிச்சயமாக இன்றைய நாளில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியங்க. ஏனென்றால் இன்றைய நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் மேலும் மேலும் பெருகுவதற்கான
வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதே போல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்களும் கூட இன்றைய நாளில் மஞ்சள் மற்றும் உப்பு ஆகிய மங்கள பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் செல்வ வளமும் சௌபாகியங்களும் நிறைந்து கிடைக்கும் என கூறப்படுகிறது. எப்போதும் போல் இல்லாமல் நாமும் வழிபாடு செய்கிறோம் என்று இல்லாமல் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. குறிப்பாக இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், உயர் பதவிகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் குடும்பத்தான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக தங்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் அம்மன் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியான முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமைகிறது. குறிப்பாக விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு விவசாய சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்கள் இந்த ஆடி பட்டம் தேடி விதை என்பது போல் இந்த ஆடி மாதத்தில் குறிப்பாக இந்த 18ஆம் தேதி அன்று விதைக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இதனால் உங்களுடைய வயல் செல்வ செழிப்போடு வளர்ந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் குடும்ப பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு அவை பெருகும் என கூறப்படுகிறதுங்க. அதே போல குடும்ப பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. குறிப்பா இன்றைய நாள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் நீங்கள் யாராவது ஒருவருக்கு உங்களால் இயன்றளவு உணவு அல்லது ஏதாவது ஒரு தானம் செய்யும் போது அதன் புண்ணிய பலன்கள் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரும் சந்ததியினருக்கும் பெருகி கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது. அதனால் இன்றைய நாளில் தான தர்மங்களும் தலை சிறந்ததாக அமைகிறது.